பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 14 அதிகாரம் 14-15 வசனங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாக இருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விஷனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், எந்த ஒரு பொருளும் நாம் அதை தீட்டுள்ளது என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அதை நான் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாக இருக்கும். எப்போ நம்ம ஒரு பொருளை அது தீட்டுள்ளதுன்னு நினைக்கிறோமோ அது அவங்க அந்த எண்ணத்தின் தகுந்தபடியே அது தீட்டுள்ளதாக தான் இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார். போஜனத்தினாலே நீ உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. இப்போ புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவங்க கூட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஒரு விருந்து உபசரிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு காரியங்களுக்காக சாப்பிட்றதுக்கு வர சொல்லுவாங்க. அப்போ அங்கே வீட்டில் போய் சாப்பிட போகும்போது அதை அங்கே போய் சாப்பிட்டா அது தீட்டுள்ளதாக இருக்கும், அவங்க கொடுக்குற பொருளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்படி நினைத்தால் அது அந்த பர்சனை விசனம் உண்டாக்குற காரியமாக அவங்க மனதை வேதனைப்படும்படிய காரியங்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆகிவிடும். அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலையும் மற்றவர்கள் மனதை நோகடிக்கிற மாதிரி, வேதனைப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. போஜனத்தினாலே அவர்களை கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. அல்லேலூயா. கிறிஸ்து பார்க்கிற விதமாய் பார்க்கணும். கிறிஸ்து சிந்திக்கிற விதமாய் சிந்திக்கணும். கிறிஸ்து அவனுக்காகவும் மரித்தாரே. அவர் சிந்திக்கிற காரியமாக அவர் எல்லாத்தையும் ஒரு போல பார்க்கிறார், எல்லாத்தையும் ஒரே போல சிந்திக்கிறார். அப்போ அந்த ஒரு சிந்தையின் கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, அன்பு இருமாப்பாக இருக்காது, தற்புகழ்ச்சி நாடாது, சினமடையாது, தீங்கிழைக்காது. பாருங்கள், அன்பு, அந்த கல்வாரி அன்பு, ஆண்டவர் மனுக்குள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பரலோகத்தில் இருக்கிற தேவன், வார்த்தையாகி தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும்படியாக தன்னையே தாழ்த்தினாரே, ஒப்பு கொடுத்தாரே. அவரோட அன்பு எவ்வளோ விலையேற பெற்றது. அந்த கல்வாரி அன்பை நாம் மற்றவர்களிடம் காண்பிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? அன்பை காண்பிக்க வேண்டும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விஷனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாரையும் விஷனப்படுத்தக்கூடாது, யாரையும் அவாய்ட் பண்ணக்கூடாது, யாருக்கு விரோதமாகவும் நான் எழும்பக்கூடாது. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. அவங்க கூப்பிட்றாங்க, இன்வைட் பண்ணுறாங்க, ஒரு புறஜாதி மார்க்கத்தில் இருக்காங்க, அவங்க ஆசையாக நம்மளை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அந்த போஜனத்தை இல்லை இது நாங்கள் தொட மாட்டோம், இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க அன்பாய் உபசரிக்கிற அந்த அன்பை நாம் அவாய்ட் பண்ணுறோம், நெக்லெக்ட் பண்ணுறோம், அதை அவாய்ட் பண்ணுறோம். அது உண்மையாலுமே அந்த அவங்க மேலே அன்பாய் நடக்கிற காரியம் அல்ல. இதன் மூலமாக அவங்க மனசு வேதனைப்படும், கஷ்டப்படும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று தான் இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானோர் நம்மளோடு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். நாம் யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு அருகதை இல்லை, தகுதி கிடையாது. நாம் யாரையும் குற்றப்படுத்தவும் கூடாது. நாம் யாரை குற்றப்படுத்துகிறோமோ அந்த குற்றத்தை நாமே செய்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து சிந்திக்கிற விதமாய் நாம் சிந்திக்கிறதுக்கு ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் கடந்து செல்வோம்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜீவன் தருகிறார், பலன் தருகிறார், சுகம் தருகிறார். இந்த நாளை காண்பதற்கு ஜீவனை தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த ஒரு நாளை காண்பதற்கு அவருக்கு ஜீவன் இல்லாமல் போயிருக்கிறது. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இனிமேல் நான் எவரையும் போஜனத்தினால் யாரையும் குற்றப்படுத்தாதபடி, யார் மனதையும் வேதனைப்படுத்தாதபடி, ஆண்டவரே, எந்த பொருளையும் தீட்டுள்ளதாக நினைக்காதபடி, ஆண்டவரே, நீர் சிந்திக்கிற விதமாய் நாங்கள் சிந்திக்க, ஆண்டவரே அப்பா, உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. அனுதினமும் உம்மை போல எங்களை பக்குவப்படுத்தி, பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நீங்கள் அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா. அதுக்கு என்னை முழுதுமாக அர்ப்பணிக்கிறேன், விட்டு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன். அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரையும் அப்படியா ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே அக்டோபர் மாதம் 1 தேதியை காண கிருபை செய்த தேவனே, உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த 2025 வருஷத்தின் 9 மாதங்களை அற்புதமாக முடித்து இந்த 10வது மாதம் முதல் நாளில் ஆண்டவரே 1 தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மைகளாலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசந்தபடியாக ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் அநேக புதிய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து காத்து வந்தரே, நன்றி அப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க கையிட்டு செய்கிற வேலைகளை நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எந்த பொருளையும் எந்த போஜனத்தையும் நாங்கள் திட்டுள்ளதாக பார்க்காதபடி, மற்றவர்களை குற்றவாளியாக ஆண்டவரே, மற்றவர்களை போஜனத்தினாலே மற்றவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி ஆண்டவரே, நீர் எல்லோரையும் ஆண்டவரை நீர் நேசிக்கிறீர், எல்லோரையும் ஒருபோல பார்க்கிற தேவனே, உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறேன் ஐயா, ஒப்பு கொடுக்குறோம் அப்போ. அந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே அப்போ, அந்த மாதத்தின் 1 தேதியை காண கிருபை செய்த தேவனே, நன்றி அப்பா. இந்த மாதம் ஆண்டவரே, இந்த நாளில் கைட்டு சேர்க்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படி நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உமக்காக வாழ அப்பா, உமக்காக ஆண்டவரே அப்பா உழைக்க அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்முடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல, எங்களோட வாழ்க்கையே சாட்சியாக மாற அப்பா எங்களை நீங்கள் சீர்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி, உமது கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சி தரலும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.